வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மகளே என் தோழியானாள். கதைக்குள்ள போலாமா? டி நகரில் இருக்கும் அந்த பிரபலமான ஜவுளி கடையில் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் அலைமோதி கொண்டிருந்தனர். பிரதீபா சுடிதார் செக்ஷனுக்கு சென்று தேடி பிடித்து தனக்கு பிடித்த பிங்க் நிற சுடிதார் ஒன்றை எடுக்க அதை மேலே வைத்து பார்த்து அழகு பார்த்து கொண்டே, அம்மா எப்படி இருக்கு பாருங்க என்று உற்சாகமாக திரும்பினாள். அவள் முகம் டக்கென மாறியது. அம்மா எங்க? என் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தாங்க என்று அவள் சுற்றி பார்த்து கொண்டிருக்க சற்று தூரத்தில் படால் என்று ஏதோ கன்னத்தில் அறைவிழுந்தது போல் ஒரு சத்தம் கேட்டது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அந்த இடத்தை நோக்கி விரைந்து செல்ல பிரதீப் அவர்கள் பின்னால் விரைந்தாள். இதற்குள் அங்கு சிறிய கூட்டம் விட அதை விலக்கி கொண்டு கடகடவென உள்ளே சென்றவள் அந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து நின்றாள். நடுத்தர வயதுடைய ஒரு மனிதன் அந்த கூட்டத்தின் நடுவே நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரு கையில் கட்டை பை வைத்திருந்தான். மறு கை அவன் கன்னத்தை தடவி கொண்டிருந்தது. அவன் கன்னத்தில் யாரோ ஓங்கி அறைந்திருக்க வேண்டும் என்பதை பார்த்தாலே நன்கு தெரிந்தது. பிரதீபா மீண்டும் சற்று முன்னால் சென்று அதை பார்க்க அவள் மனது திக்கென்றானது. அந்த மனிதனின் எதிரே ராதிகா பத்ரகாளியை போல் அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். ஓ மை காட், அம்மா பார்த்த வேலை தானா இது? தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டாங்களா? இவங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியல என்று தனது தாயின் அருகே சென்று அவள் கைகளை பிடித்து பரபரவென படிகளில் இறங்கினாள். அவர்கள் பின்னால் வந்த சில பெண்கள், மேடம் வெரி குட், இவங்களெல்லாம் இப்படிதான் விழுக்கணும், ஆனாலும் நீங்க ரொம்ப தைரியசாலி தான் என்று பாராட்டி கொண்டு வர ராதிகா அமைதியாக நடந்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தை பார்த்தால் இன்னும் அவளுக்கு கோபம் அடங்கவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. தனது தாயை கையில் பிடித்து கொண்டு விரைந்து வெளியே வந்த பிரதீபா ஆட்டோவை பிடித்து தனது தாயை அதில் ஏற்றிவிட்டு தானும் ஏறி அமர்ந்தாள். ஆட்டோ கோடம்பாக்கத்தை நோக்கி விரைந்தது. வீடு வரும் வரை தனது தாயிடம் எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளாமல் அமைதியாகவே வந்தாள் பிரதீபா. ராதிகாவும் முகத்தை என்று வைத்துக் கொண்டிருந்தாள். வாசலில் ஆட்டோ நின்றதும் ராதிகா பரபரவென இறங்கி சென்று பேக்கில் இருந்த சாவி எடுத்து வீட்டை திறந்து உள்ளே சென்றாள். அவளை பார்த்து கொண்டே ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு அமைதியாக உள்ளே வந்த பிரதீபா ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து கொண்டு வந்து சோஃபாவில் கோபத்தோடு அமர்ந்திருந்த தனது தாயிடம் நீட்டினாள். அவளை முறைத்து கொண்டே அதை வாங்கிய ராதிகா கடகடவென அதை ஒரே மடக்கில் குடித்து முடித்துவிட்டு பாட்டிலை டீப்பாய் மேல் தொப்பென வைத்தாள். பிரதீபா அமைதியாக வந்து தனது தாயின் அருகில் அமர்ந்தாள். அம்மா இப்ப கோபம் தணிஞ்சுதா என்றவள் தோள்களை லேசாக பற்றினாள். தனியாது, இது 20 வருஷத்துக்கும் மேல இருக்கிற கோபம், இந்த ஆம்பளை வர்க்கத்து மேலேயே இருக்கிற கோபம். பிரதீபா பரிதாபமாக தனது தாயை பார்த்தாள். அம்மா பி ரிலாக்ஸ். சரி, அப்படி அங்க என்ன நடந்தது? எதுக்கு அந்த ஆள் அப்படி அரைஞ்சிங்க? சத்தம் எங்க கேட்டது தெரியுமா என்று சிரித்தாள். சிரிக்காத, நீ மட்டும் என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வரல, நான் அவனை அங்கேயே பொலி போட்டிருப்பேன். ஏமா அப்படி என்ன பண்ணார் அந்த ஆளு? பண்ணா ஒரு பொம்பளை, அதுவும் கல்யாணம் ஆன பொம்பளைன்னு கூட பார்க்காம மேல வந்து இடிக்கிறான். ஓ இதுதானா? இதுக்கு அவன் அப்படி அரைஞ்சிங்க? பின்ன என்னடி, வயசான பொம்பளையான என்னையே இப்படி இடிக்கிறானா? உன்னை போல சின்ன பொண்ணுங்களை என்ன பண்ண மாட்டானுங்க? அம்மா நீங்களே பாத்தீங்க இல்ல, அந்த கடையில எவ்வளவு கூட்டம். இன்னைக்கு சண்டே வேற. ஏன் சண்டேனா போற வர பொம்பளைங்களை இடிக்கிறனாளா என்று ராதிகா அவளை கோபத்தோடு முறைக்க, அம்மா அதுக்கு இல்லம்மா, சாதாரணமாவே அங்க கூட்டம் இருக்கும். இன்னைக்கு சண்டே லீவு நாள் இல்லையா, அதுதான் கூட்டம் அலமோதுது. அந்த கூட்டத்துல சாதாரணமா கூட அவன் மேல பட்டிருக்கலாம். ஆமாண்டி, இப்படி நாமளா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பேசாம போறதாலதான் இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கிங்களுக்கு இதெல்லாம் ஜாலியா இருக்கு. நானும் தான் கேக்குறேன், அது என்ன கூட்டம் அதிகமா இருந்தா ஆம்பளைங்க மேல இடிக்க தோணாதோ? பொம்பளைங்க இருக்கிற இடமா தேடி வந்துதான் இடிப்பாங்களா? ஒரு பொம்பளை தனியா நின்னுட கூடாது, வந்துடுவானுங்க என்று முனறிக்கொண்டே எழுந்து கிச்சனுக்குள் சென்றாள். அவளை பார்த்து கொண்டே, சரிம்மா அதை விடுங்க, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, ஒரு காபி மட்டும் போட்டு கொடுங்கம்மா, டயர்டா இருக்கு என்று டிவி ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் செய்தாள். ஆமாண்டி, நான் டென்ஷன் பார்ட்டி தான், அதுக்காக தான் சொன்னேன் என்னை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதுன்னு என்று கையில் காப்பியுடன் வந்த ராதிகா அதை பிரதீபாவிடம் கொடுத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள். அதை வாங்கிய பிரதீபா, அம்மா நீங்க குடிக்கல,
என்றவளை உற்று பார்த்தாள். இப்பதானே அவளு தண்ணியை குடிச்சேன், இப்ப காப்பி வேண்டாம், நீ குடி, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரிம்மா விடுங்க, இப்பெல்லாம் வீட்லயே இருக்கீங்களே, நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேனே, இனி வெளியில போக வர டைம் இருக்காதுன்னு தான் உங்களை கூட்டிட்டு போனேன், அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை என்றவள் சமாதானமாக கூறிக்கொண்டு காப்பியை குடிக்க வெளியே காலிங் பெல் சத்தம் கேட்டது. பிரதீபா டீப்பாய் மேல் காப்பியை வைத்து விட்டு எழுந்து கொள்ள, நீ உக்காரு, நான் போய் பார்க்கிறேன் என்றவள் தோள்களை பிடித்து அமர வைத்த ராதிகா வெளியே சென்று கதவை திறந்தாள். வெளியே நின்று கொண்டிருந்த மனிதரை பார்த்ததும் அவள் முகம் சற்று மாறுதல் அடைந்தது. பிறகு அவள் சமாளித்து கொண்டு மீண்டும் முகத்தை கடுகடவென வைத்து கொண்டாள். அந்த மனிதருக்கு ஒரு 50 வயது இருக்கும். பார்க்க நன்கு படித்து நல்ல ஒரு பணியில் இருப்பவரை போல் காணப்பட்டார். ராதிகாவை பார்த்ததும் அவர் லேசாக புன்னகை செய்து கொண்டு அமைதியாக நின்றார். என்ன வேணும் உங்களுக்கு? யார பார்க்க வந்திருக்கீங்க என்றாள் ராதிகா சற்று கடுமையான குரலில். அவள் பேச்சுக்கு சற்று அதிர்ந்து போன அந்த மனிதர், என் பேரு கண்ணன், நான் KK நகர்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல ஷெஃபா வேலை பார்க்குறேன். பக்கத்து வீடு காலியா இருக்குன்னு நோ புரோக்கர்ல பார்த்தேன், ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டேன், அவர் உங்ககிட்ட சாவி இருக்கு, போய் வீட்டை பாருங்கன்னு சொன்னாரு, அதுதான் என்று தயங்கினார். ராதிகாவின் முகம் மேலும் கடுகடவென மாறியது. அந்த பக்கத்து வீட்டு ஆளுக்கு வேற வேலை இல்ல, வீட்டை ஒண்ணு கட்டி வச்சுட்டு ஊர் ஃபுல்லா அதை வாடகை விடுறேன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டான், சாவி என் தலையில கட்டிட்டு போயிட்டான், இப்ப கண்டவங்க வந்து என் உயிரை வாங்குறாங்க, வீட்டை பார்க்கணும் தோட்டத்தை பார்க்கணும்னு, வேற வேலை இல்லை இவங்களுக்கு என்று சலித்து கொண்டாள். கண்ணனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது. மேடம், சாரி மேடம், நான் என்று அவர் ஏதோ கூற வாயெடுக்க, சரி சரி இருங்க, சாவியை கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். அவள் கோபத்தோடு உள்ளே வருவதை பார்த்து கொண்டிருந்த ராதிகா, யாருமா வெளியில என்று டிவியை ஆஃப் செய்தாள். யாரோ ஹோட்டல்ல வேலை பார்க்கறாளாம், பக்கத்து வீட்டை பார்க்க வந்திருக்காரு, இது ஒரு தொல்லை, இந்த சாவியை வேற எங்க வச்சேன்னு தெரியல என்று அலமாரியில் அவள் தேடிக்கொண்டிருக்க, என்னது ஹோட்டல்ல வேலை பார்க்கறாரா? ஆமாண்டி, அந்த ஆளும் உன்ன போலதான் ஷெஃபா என்று சாவியை தேடிக்கொண்டிருந்தாள். எந்த ஹோட்டலாமா? ஏய், நானே சாவியை எங்க வச்சேன்னு தெரியாம தேடிட்டு இருக்கேன், அந்த ஆளை பத்தி என்கிட்ட கேட்டு கொடையற என்று திரும்பி தனது மகளை முறைத்தாள் ராதிகா. பிரதீபா கடகடவென எழுந்து வெளியே சென்றாள். வாசலில் அப்பாவியாக நின்று கொண்டிருந்த அந்த மனிதரை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. சார், நீங்களா? வாட் இஸ் சர்ப்ரைஸ் என்றால் உற்சாகமாக. அவளை பார்த்து முகம் மலர்ந்த கண்ணன், பிரதீபா நீ இப்படி இங்க என்று தயங்கினார். சார், இது என்னோட வீடுதான். அப்ப அவங்க என்று உள்ளே கையை கட்டினார். அவங்க எங்க அம்மா தான், வாங்க சார் உள்ள வாங்க என்று அவர் கைகளை பிடித்து கொண்டாள். இதற்குள் சாவி எடுத்துக்கொண்டு விரைந்து வந்த ராதிகா தனது மகள் அந்த மனிதரின் கையை பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து பிரதீபாவை முறைத்தாள். ஏய் பிரதீபா என்று அவள் குரல் எடுக்க, அம்மா இவர் தான் எங்க ஹெட்டு, நான் வேலை பார்க்குற ஹோட்டல் தான் இவர் ஒர்க் பண்றாரு, நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இல்ல, அம்மா அங்க எனக்கு ஒரு ஹெட் இருக்காரு, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாருன்னு, அவர் இவருதாம்மா, இவர் ரொம்ப டேலண்ட், இவர் நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்தா எனக்கு இன்னும் ஹெல்ப்பா இருக்கும், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவ. சரிம்மா, நீங்க போய் சாருக்கு காப்பி போடுங்க, நான் அவருக்கு அந்த வீட்டை காட்டிட்டு வரேன் என்றவள் கையில் இருந்த சாவியை வாங்கி கொண்டு, வாங்க சார் நானே அந்த வீட்டை உங்களுக்கு காட்டுறேன் என்று அவர் கைகளை பிடித்து அழைத்து சென்றாள். ராதிகா அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது. கண்ணன் பயத்துடன் அவளை திரும்பி பார்த்து கொண்டே சென்றார். பூட்டை திறந்து வீட்டை அவள் கண்ணனுக்கு காட்டி கொண்டிருக்க, டபுள் பெட்ரூம் கொண்ட அந்த வீடு கண்ணனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. வீட்டை சுற்றி மரங்களும் செடிகளும் இருக்க, இந்த பிஸியான ஏரியாவில் இப்படி ஒரு தனி வீடு அமைவது தன்னுடைய பாக்கியமே என்று உள்ளுக்குள் மகிழ்ந்து கொண்டிருந்தார். என்ன சார், வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஆனா வீடு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஒண்டி கட்டிக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடுன்னு பாக்குறேன். ஏன் சார், உங்க ஒய்ஃப் எல்லாம் ஊர்ல இருக்காங்களா என்று அவள் இயல்பாக கேட்க, அந்த கேள்வி கண்ணன் முகத்தில் ஒரு சில மாறுதல்களை ஏற்படுத்தியது. அவர் அமைதியாக சென்று அங்கிருந்த ஜன்னலின் அருகே நின்று கொண்டு வெளியே பார்த்து கொண்டிருந்தார். அதை கவனித்த பிரதீபா, சார் என்ன சார் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, நான் ஏதாவது தப்பா? நோனோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ஷீ இஸ் நோ மோர். அடடா, சாரி சார், எனக்கு தெரியாது. ஆமா, அவங்க எப்ப? அட
அவங்க கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாங்க. பசங்களாம் இல்ல, நான் தனிக்கட்டை தான். பிரதீபாவின் கண்கள் கலங்கியது. அப்ப உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க, ஆனா இப்ப என் கூட யாரும் டச்ல இல்ல. என்கிட்ட அவங்க தேவை தீர்ந்து போயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க என்று சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு விரக்தி தெரிந்தது. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு 2 தங்க, ஒரு தம்பி. சின்ன வயசுல அப்பா போனதும் பொறுப்பு மூத்த பையனான என் தலையில. அம்மாக்கும் பெருசா ஒன்றும் படிப்பு இல்லை, அதனால நானே எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. என் ஆசையெல்லாம் எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டு என் குடும்பத்துக்காக ஓட ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தரா கரையேத்தினேன். ஆனா அவங்கள ஏத்தி விட்ட நானும் இப்ப தனியா நிக்கிறேன். எல்லா கடமையும் முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு துணையை தேடிக்கிறதுக்குள்ள வயசும் 30 தாண்டிடுச்சு. அப்படியே எங்க அம்மா என்னை விடல. தாய் மனசாச்சே, தன் பிள்ளைக்கு ஒரு துணையை அமைச்சு தரணும்னு எங்கிருந்தோ தேடி பிடிச்சு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கட்டி வச்சாங்க. பாவம், அவ்வளோ நல்ல பொண்ணுதான். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி எங்க கூட இருந்தா. ஆனா விதி அதுவும் எனக்கு நிலைக்கல. ஒரே வருஷத்துல மஞ்சக்காமால வந்து இறந்துட்டா. அந்த துணையும் போயிடுச்சு. தன் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சியே எங்க அம்மாவும் போயிட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாமுமா இருக்கிறது என்னோட விருப்பமான என் தொழில் மட்டும்தான். அதோட நானும் வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்கிறேன் என்றார். அமைதியாக அவர் சொல்வதை விழுங்குவது போல் கேட்டுக்கொண்டிருந்த பிரதீபா கண்களை துடைத்து கொண்டு, சார், இனிமேலும் நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. பக்கத்துல நாங்க இருக்கோம். எங்களுக்கும் பெருசா ஒன்றும் சொந்தம் இல்லை. நானும் எங்க அம்மாவும் தான் என்றாள். பிரதீபா, நான் அப்பவே கேட்கணும்னு இருந்தேன். உங்க அப்பா என்றவர் முடிப்பதற்குள், அது முடிஞ்சு போன கதை சார். உங்களை போலதான் எங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. எங்க தாத்தாவோட பிடிவாதத்துக்காக சொந்த அத்தை மகனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கு எங்க அம்மாவை பிடிக்கல. எங்க அம்மாக்கும் அப்படிதான். ஆனா என்ன செய்யறது, நம்ம நாட்டு பெண்களுக்கு இன்னும் தன்னோட இஷ்டங்களை தைரியமா சொல்ற சுதந்திரம் கிடைக்கல. ஆனா எங்க அப்பா சொல்லிட்டாரு எங்க அம்மா பிடிக்கலன்னு. ஏன்னா அவர் ஆம்பளாச்சே. அவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட காதல் இருந்திருக்கு. அது அவங்க அம்மாக்கு பிடிக்கல. அதனால தன்னோட அண்ணன் பொண்ண அவர் தலையில கட்டிட்டா நிம்மதியா இருக்கும்னு கடகடன்னு எங்க தாத்தா கிட்ட பேசி முடிச்சிட்டாங்க. அவருக்கும் பெருசா ஒன்றும் வருமானம் இல்லை. தன்னோட தங்கையே தேடி வந்து பொண்ணு கேட்கறதால செலவு இல்லாம போயிடுமே, பொண்ணும் நம்ம கண் எதிர்க்கவே இருப்பாளேன்னு எங்க அம்மாவை கேட்காம கொள்ளாம தட்ட மாத்திட்டாரு. வாழ்க்கையோட ஆரம்பமே பயம் காட்ட எங்க அம்மாக்கு புகுந்த வீட்டுல எடுத்து வச்ச முதல் அடியே அதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடுச்சு. ஏ, என்ன ஆச்சு என்று பதறினார் கண்ணன். என்ன ஆகும், வீட்டுல பிடிக்காத மனைவி, எதுக்கெடுத்தாலும் தன் பேச்சதான் கேட்கணும் என்று அடம் பிடிச்ச அம்மா, பழைய காதலியின் தற்கொலை மிரட்டல், எல்லாமுமா சேர்ந்து அவருக்கு ப்ரெஷரை கொடுக்க அந்த கோபத்தை எல்லாம் எங்க அம்மா மேல காட்டி தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்க, சிகரெட்டால சூடி வைக்கன்னு சினிமால காட்டுற கொடூர வில்லனாவே மாறிட்டாரா எங்க அப்பா. ஏற்கனவே மனசால நொந்து போன எங்க அம்மா அப்புறம் உடம்பாலையும் நொந்து போக இதுக்கெல்லாம் காரணம் எங்க தாத்தா தான்னு கோவத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போகாம வைராக்கியமா இருந்துட்டாங்க. இதுக்குள்ள நான் கருவுல உண்டாகவே என்னை கழிச்சிட சொல்லி எங்க அப்பா அம்மாவை சித்திரவதை பண்ணிருக்காரு. இந்த நரகத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், வயிற்றுல வளர்ற என் குழந்தை தான்னு அவங்க கலைக்க முடியாதுன்னு அடம் பிடிக்க இதுதான் சாக்குன்னு எங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாரு. எங்க அம்மா அவங்க அப்பா கிட்டேயும் போகாம புருஷனும் வேண்டான்னு ஒரு ஹோம்ல போய் சேர, அங்கிருந்து அந்த செக்ரட்டரி எங்க அம்மாக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவங்களே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. இதுக்குள்ள எங்க அப்பா கிட்ட இருந்து விவாகரத்து நோட்டீஸும் வரவே எங்க அம்மா எந்த மறுப்பும் தெரிவிக்காம எங்க அப்பா கிட்ட எந்த ஜீவனாம்சமும் எதிர்பார்க்காம விவாகரத்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் பிறந்ததும் நான் தான் உலகம்னு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுலயே பல கஷ்டங்களை பார்த்ததால தன்னை சுத்தி அவங்க ஒரு முள்வெளியை போட்டுக்கிட்டாங்க. இது அவங்க பெண்மைக்கு மட்டும் இல்ல, மென்மையான மனசுக்கும் தான் என்றாள். கண்ணன் தனது கண்களை டக்கென துடைத்து கொண்டு முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பி கொண்டார். இதற்குள் வெளியிருந்து ராதிகா குரல் கொடுக்க, சார், எங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். சார், எங்க அம்மா அப்படி பேசுறாங்களேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க என்றவள் கூறுவதற்குள், எனக்கு எல்லாம் புரியுதுமா, நான் தப்பா எடுத்துக்கல, நீ சங்கடப்படாத என்று சிரித்தார்.
அப்ப நீங்க இங்க எப்ப வர்றீங்க என்று உற்சாகமாக கேட்டாள் பிரதீபா. நாளைக்கே வந்துட்டா போச்சு. தோ இப்பவே நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிடுறேன் என்று சிரித்து கொண்டே போனை எடுத்தார். அவர் போனில் பேசி முடிப்பதற்குள் பிரதீபா வீட்டை பூட்டிவிட இருவரும் சிரித்து கொண்டே வருவதை பார்த்து ராதிகாவிற்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஏய், என்ன இது? வீட்டை சுத்தி கட்ட இவ்வளோ நேரமா? நாங்க காப்பி போட சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இங்க என்ன கதை பேசிட்டு இருக்கிற? நானும் எத்தனை வாட்டி தான் அதை சூடு பண்ணி வைக்கிறது என்று எரிந்து விழுந்து விட்டு கடகடவென வீட்டிற்கு சென்றாள். பிரதீபா சிரித்து கொண்டே திரும்பி கண்ணனை பார்க்க அவர் பிரதீபாவை பார்த்து உஷ் என்று வாயில் கையை வைத்து பேசாம இரு என்று சிரித்து கொண்டே ஜாடை காட்டினார். மறுநாள் காலை 5 மணிக்கே ஒரு டெம்போ வந்து நிற்க பின்னால் வந்த காரில் இருந்து இறங்கிய கண்ணன் வேலை ஆட்களுக்கு வீட்டை திறந்துவிட சாமான்களை இறக்கி வைத்துவிட்டு அவர்கள் சென்றதும் பால் காய்ச்சி குடியேறிய கண்ணன் சாமான்களை எல்லாம் முடிந்தவரை சீர் செய்து அடுக்கினார். தனி மனிதன் என்பதால் அவ்வளவாக சாமான்கள் இல்லை என்பதால் 1 மணி நேரத்திலேயே வீடு பெரும்பாலும் சீரானது. உள்ள வரலாமா சார் என்று பிரதீபாவின் குரல் கேட்க வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த கண்ணன் வெளியே வந்து வாடாம்மா உள்ள வா என்று அவளை அழைத்து சென்றார். ஆஹா, என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் நீங்களே எல்லாம் அடிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஆமா, என் ஒத்த ஆளுக்கு என்ன பெருசா சாமாங்க இருந்துட போகுது, அதுதான் நானே எல்லாம் செட் பண்ணிட்டேன். ஆமா, என்ன இது கையில? உங்களுக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்தேன். அட என்னம்மா, எதுக்கு இதெல்லாம்? சார், நீங்க இன்னைக்கு தான் வந்திருப்பீங்க, எல்லாம் செட் பண்ணி சமைக்க லேட் ஆகுமே, அதுதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க வீட்லயே. அட, இதுக்காகவா அம்மாவை தொந்தரவு பண்ண? ஹோட்டல்ல ஆர்டர் போட்டிருந்தா வந்திருக்க போகுது. அதெல்லாம் எதுக்கு சார், வாங்க வந்து சாப்பிடுங்க என்று அங்கிருந்த டீப்பாய் மேல் தான் கொண்டு வந்த டிஃபனை வைத்துவிட்டு உள்ளே சென்று தட்டை கொண்டு வந்து அதில் பரிமாறினாள். அவளை வாஞ்சையோடு பார்த்து கொண்டிருந்த கண்ணன், நீ சாப்பிட்டியாம்மா என்று கேட்டுக்கொண்டே வந்து அமர்ந்தார். நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிடுங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, ஏய் பிரதீபா இங்க வா என்று வெளியே இருந்து குரல் கொடுத்தாள் ராதிகா. இருங்க சார், அம்மா கூப்பிடுறாங்க என்று வெளியே சென்றவளிடம், இந்தா சட்னி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியே, அவ்வளவு என்ன அவசரம் உனக்கு? இந்த பாரு, நீ சொன்னியன்னு இன்னைக்கு ஒரு நாள் தான் கொடுத்தேன், பாத்துக்க. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு தினமும் என்னை இப்படி வேலை வச்ச அவ்வளவுதான் என்று அவள் முறைக்க, அம்மா பேசாம இருங்க சார், உள்ள இருக்காரு, கேட்டுட்டு போகுது. அதுதான் அப்பவே சொன்னீங்கல்ல, நீங்க போங்க நான் வரேன் என்று சட்னி கிண்ணத்தை அவளிடமிருந்து வாங்கினாள். சீக்கிரம் வா, டைம் ஆகுது என்று சென்று விட்டாள் ராதிகா. சார், நான் வர அவசரத்துல சட்னி கொண்டு வரல, அதுதான் அம்மா கொடுத்துட்டு போறாங்க என்று கடகடவன அதை பரிமாறினாள். பாவம், அவங்கள ஏமா தொந்தரவு பண்ணிக்கிட்டு என்று அவர் நிதானமாக கூற, அட கடவுளே, அம்மா சொன்னது ஒருவேளை இவர் காதுல கேட்டிருக்குமோ என்று பதறி போனாள் பிரதீபா. சரிம்மா, நீ இப்போ ஹோட்டலுக்கு எப்படி போவ? பஸ்ல தான் சார். பஸ்லியா? இன்னரும் ரொம்ப கூட்டமா இருக்குமே. ஆமா சார், அதை ஏன் கேக்குறீங்க? சரி, நான் கிளம்புறேன் சார், இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். நீங்க சாப்பிட்டு சாமான்லாம் இங்கே வச்சிடுங்க, நான் ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன் என்று வெளியே செல்ல திரும்பினாள். அம்மாடி நில்லு, நானும் அங்கத்தானே போகணும், பேசாம நீ என் கூடவே கார்ல வந்துட, எதுக்கு தனியா பஸ்ல அலையிற? ஓகே, அதுவும் நல்லதுதான், நான் வரேன் சார் என்றாள் உற்சாகமாக கூறினாள். அன்றிலிருந்து அவள் தினமும் கண்ணனுடனேயே காரில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். கண்ணனின் பொறுமையான பேச்சு, தன்மையான குணம், பாசம், அக்கறை அனைத்தும் பிரதீபாவிற்கு அவர் பேரில் ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தியது. தன்னுடைய ஹெட் என்ற நினைப்பை தாண்டி ஏதோ ஒருவித பாசத்தோடு அவரிடம் பழக ஆரம்பித்தாள். கண்ணனும் ஹோட்டலில் பிரதீபாவிற்கு நல்ல குருவாக இருந்தார். தனக்கு தெரிந்த டிப்ஸுகளை எல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். தான் கண்டுபிடித்த புது புது டிஷ்களையும் அவளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இதனால் ஹோட்டலில் அவளுக்கு நல்ல பெயர் கிடைக்க ஆரம்பித்தது. இதனால் கண்ணனிடம் அவள் மேலும் அதிக பாசத்தோடு இருந்தாள். மாலையில் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்து தான் கற்றுக்கொண்ட வீணையை வாசித்து காட்டுவதும், ஞாயிற்றுக்கிழமைகளில் இருவரும் கோவிலுக்கு செல்வதும், சில நேரங்களில் அவர் வீட்டில் ஏதாவது புது உணவை சமைத்து முயற்சி செய்வதும் என இருக்க, இது எல்லாம் பார்க்க பார்க்க ராதிகாவிற்கு கோபமாக இருந்தது. இருந்தாலும் ஏதோ அமைதியாகவே இருந்தாள். அன்று பிரதீபா அவசரமாக ஹோட்டலுக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். என்னடி பறக்கற? அந்த ஆளு கூட கார்ல தானே போற,
அப்புறம் என்ன என்று பேக்கை கொண்டு வந்து டீப்பாய் மேல் தொப்பென வைத்தாள். இல்லம்மா, நான் பஸ்ல போறேன். எனக்கு அப்பவே தெரியும்டி, ஓசியில எவன் தான் தினமும் கார்ல கூட்டிட்டு போவான். எதனா சாக்கு சொல்லி இனிமேலும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரா என்று கிண்டலாக சிரித்தாள். அம்மா, சும்மா ஏதாவது பேசாதீங்க. ஏன் தான் நீங்க இப்படி இருக்கீங்களோ? பாவம் அவருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் கிட்ட போலாம் வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு. அவரே ஏதோ டேப்லெட் போட்டுக்கிட்டாராம். எனக்கும் இன்னைக்கு லீவ் போட முடியாது. முக்கியமான வேலை இருக்கு. ஹோட்டலுக்கு முக்கியமான விஐபி வரதால நான் போயே ஆகணும். சாரும் இல்ல, நான் தான் பாத்துக்கணும். எம்டி நேத்தே சொல்லிட்டாரு. ராதிகாவின் முகம் மாறியது. சரி, நீ கிளம்பு. நாம என்ன பண்றது? அந்த ஆள் என்ன சின்ன குழந்தையா 2 போட்டு இழுத்துட்டு போக என்றாள். சரிம்மா என்று பேகை எடுத்துக்கொண்டு திரும்பியவள் சற்று தயங்கி நின்றாள். என்னடி, ஏன் நின்னுட்ட? அம்மா, அவருக்கு ரொம்ப முடியாம இருக்காரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவருக்கு ஏதாவது வேணுமான்னு போய் கேளுங்கம்மா, பாவம் என்றாள். ஏய், போடி பேசாம என்று தனது மகளை முறைத்தாள் ராதிகா. உங்களை பத்தி தெரிஞ்சே கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? சரிம்மா, நான் கிளம்புறேன் என்று கடகடவென சென்று விட்டாள். உள்ளே வந்து சாமான்களை எல்லாம் தேய்த்து முடித்துவிட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்த ராதிகாவின் மனது ஏதோ பதறியது. எழுந்து சென்று கதவை பூட்டி கொண்டு மெதுவாக பக்கத்து வீட்டிற்கு சென்றாள். தயக்கத்தோடு அவள் காலிங் பெல்லை அழுத்த சிறிது நேரம் கழித்து மெதுவாக கதவை திறந்தார் கண்ணன். அவர் முகம் வாடி வதங்கி சோர்ந்திருந்தது. நிற்க முடியாமல் அவர் தள்ளாடி கொண்டிருக்க ராதிகாவை பார்த்ததும் அவர் வாடிய கண்கள் விரித்தது. நீங்க வாங்க, உள்ள வாங்க என்று அவர் கூறுவதற்குள் இருமல் தொண்டையை அடைக்க தோளில் இருந்த துண்டை எடுத்து வாயை மூடிக்கொண்டிரும்பினார். பார்த்து பத்திரமா, நீங்க முதல்ல அப்படி உட்காருங்க என்று அவரை மெதுவாக அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தாள். அவர் உடல் சூடாக இருந்தது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பிரதீபா சொன்னா. இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். ஆமா, உடம்பு ரொம்ப கொதிக்குதே. பேசாம டாக்டர் கிட்ட போகலாம் இல்ல? எதுக்கு நீங்களே? இல்ல இல்ல, என்னால எழுந்துக்கவே முடியல, அதுதான். சரி, நீங்க இருங்க, நான் கால் டாக்ஸிக்கு புக் பண்றேன். அதுலயே நம்ம போயிடலாம் என்று கையில் இருந்த செல்போனை ஆன் செய்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் கண்ணன். அன்று மதியம் மீண்டும் கால் டாக்ஸி கண்ணன் வீட்டு வாசலில் நிற்க அதிலிருந்து கண்ணனை பிடித்து கொண்டு இறங்கிய ராதிகா கதவை திறந்து அவரை உள்ளே அமர வைத்து விட்டு கிச்சனுக்கு சென்று அடுப்பை பற்ற வைத்து வெந்நீர் வைத்து எடுத்து வந்தாள். டாக்டரிடம் வாங்கி வந்த மருந்துகளை எடுத்து அவரிடம் கொடுத்து தண்ணீர் கொடுத்தாள். கண்ணன் மெதுவாக எழுந்து மாத்திரைகளை போட்டு கொண்டதும், சரி, நீங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க, நான் போய் கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன் என்றாள். கண்ணன் மெதுவாக தலையை ஆட்டினார். ராதிகா வெளியே சென்று கொண்டிருக்க, ராதிகா என்ற கண்ணனின் தீனமான குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். அவர் கண்கள் அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தது. கன்னத்தில் கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. ராதிகாவிற்கு மனது பதறியது. அவள் கால்கள் நடுங்கின, வாய் குளறியது. ஏதோ ஒரு துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது. அவள் சிலை போல் அவரை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். ராதிகா, என்னை மன்னிக்கவே மாட்டியா என்று மீண்டும் அவர் கம்மிய குரலில் கேட்டுக்கொண்டே வெண்ணையை திருடிய அந்த கண்ணனை போல் அவளை பரிதாபமாக பார்க்க இதற்கு மேல் அங்க நிற்க முடியாமல் அவள் ஒரே ஓட்டமாக வெளியே ஓடினாள். அவள் வீட்டை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ஓடிக்கொண்டிருக்க அவள் நினைவுகள் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த இனிமையான மாலை வேளையில் கடலில் இருந்து வரும் தென்றல் காற்று அங்கிருந்த கண்ணன் மீதும் ராதிகா மீதும் மண்ணை வாரி வீசினாலும் அவர்கள் அதை ஒன்றும் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் மனதில் அப்பொழுது சூறாவளியை வீசிக்கொண்டிருந்தது. அந்த பீச் மணலில் கண்ணன் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த ராதிகா கண்ணீரோடு அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்ன ராதிகா, என்னை ஏன் அப்படி பாக்குற? என்னால தாங்க முடியல. நீ அழுகிறத பார்த்தா என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு என்று தலையை குனிந்து கொண்டான். அதுக்கு தான் சொல்றேன், இந்த நரக வேதனை எதுக்கு? ஆசையோட காதலிச்சோம், அன்பா பழகணும், ஆனந்தமா நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கலான்னு ஆசைப்பட்டு கனவு கண்டோம். ஆனா இப்ப நம்ம காதல் ஒரு பயங்கரமான இடத்துல திண்டாடி தவிச்சிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பிச்சு ஒண்ணு சேரணும்னா நீங்க இதுக்கு மேல பொறுமையா இருந்தா ஆகாது. இன்னைக்கே வந்து எங்க அப்பா கிட்ட என்ன பொண்ணு கேளுங்க. ராதிகா, என்னம்மா, என்னோட நிலைமைய நான் உன்கிட்ட சொல்லித்தானே 2 வருஷம் டைம் கேட்டேன், சொல்லு. முடியாதுங்க, இதுக்கு மேல முடியாது.
ஒரு வருஷத்துல உங்க தம்பி படிப்பை முடிச்சிடுவான். அவன் வேலைக்கு போய் உங்களுக்கு கொஞ்சம் தோள் கொடுப்பான். அப்புறம் என் தங்கச்சிங்களை கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா எங்க அப்பா என்னை எங்க அத்தை பையனுக்கு இப்பவே கட்டி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. நான் வேணா உங்களுக்காக எத்தனை வருஷம் வேணும்னாலும் காத்துட்டு இருக்கலாம். ஆனா எங்க அப்பா கண்டிப்பா அதுவரை என்னை விட்டு வைக்க மாட்டாரு. எங்க அத்தை பையனுக்கு கட்டி கொடுத்துருவாரு என்று அழ ஆரம்பித்தாள். நான் வேணா அவர்கிட்ட வந்து பேசவா? இல்லைங்க, அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. பிடிவாதக்காரரு. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போயிடலாம். நானும் படிச்சிருக்கேன். நான் வேணும்னா வேலைக்கு போறேன். உங்களுக்கு உதவியா இருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்தே உங்க தம்பி தங்கைங்களை கரை சேர்க்கலாம். அப்புறம் எங்க அப்பாவும் நம்மளை ஏத்துப்பாரு என்று அவளோடு அவனை பார்த்தாள். ராதிகா, இது சினிமா இல்ல, வாழ்க்கை. வயசுக்கு வந்த 2 பொம்பளை பொண்ணுங்க வீட்டுல இருக்காங்க. தோளுக்கு மிஞ்சிய தம்பி இருக்கான். அவங்கள பார்க்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அப்புறம் எங்க குடும்பத்தை பத்தி ஊர்ல என்ன பேசுவாங்க? என் தங்கைங்களை அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிக்க முன்னுக்கு வருவாங்க? அது கிராமம். சின்ன பிரச்சனைனா கூட அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. இதனால நாம எல்லாருமே நிம்மதி இல்லாம தவிக்கணும். அப்ப என்னை விட உங்க குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியமா? அதுக்கு எதுக்கு என்ன காதலிச்சிங்க என்று ஆவேசமாக கேட்டாள். ராதிகா, என்னம்மா? நான் இப்பவும் சொல்றேன், உன்னை என் மனசுல என் மனைவியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். உன்னை என் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா போது, நிறுத்துங்க. ஆம்பளைங்க எல்லாருமே சுயநலக்காரங்க தான். ஏமாத்து பேர் விடுங்க. இனிமேலும் என்ன பார்க்க வராதீங்க. என்ன மறந்துடுங்க. இனி நான் உங்க ராதிகா இல்ல. நான் போறேன் போறேன் என்று எழுந்து கடகடவென ஓடினாள். ராதிகா, ராதிகா, நில்லுமா நில்லுமா என்று அவள் பின்னால் கண்ணனின் குரல் வெகு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தது. அம்மா, என்னம்மா, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க என்று அவளை பிடித்து நிறுத்தினாள் பிரதீபா. பட்டன பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்த ராதிகா தனது மகளை வெறிக்க பார்த்துவிட்டு கண்களை கடகடவென துடைத்து கொண்டாள். நானா நானா ஓடி வந்தனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அடுப்புல ஏதோ வச்சது போல ஞாபகம் வந்தது. அதுதான் ஓடி வந்தேன். வேற ஒண்ணு இல்ல என்று உள்ளே சென்று கட்டிலில் அமர்ந்தாள். பிரதீபா ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்துவிட்டு கடகடவென கண்ணனை பார்க்க சென்றாள். உள்ளே சென்ற ராதிகா பீரோவை திறந்து அதிலிருந்த ஒரு பேக்கை எடுத்தாள். அதன் உள்ளிருந்து சில காகிதங்களை எடுத்து அதை உற்று பார்த்தாள். அவை அனைத்தும் கண்ணன் ராதிகாவிற்கு எழுதிய காதல் கடிதங்கள். அதை மெதுவாக மார்போடு அணைத்து கொண்டாள். 1 வாரம் சென்றது. அன்று மாலை வீட்டிற்கு துள்ளி குதித்து கொண்டு வந்த பிரதீபா தனது தாயை கட்டி கொண்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். கையில் தான் கொண்டு வந்த ஸ்வீட் பாக்ஸை திறந்து அதிலிருந்த பால்கோவாவை அவள் வாயில் திணித்தாள். ஹே, என்னடி வாலு, என்ன இது என்று தனது மகளை மகிழ்ச்சியோடு பார்த்தாள் ராதிகா. அம்மா, உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. அதுக்கு தான் இதெல்லாம். அப்படியா? என்னம்மா அது? நான் அமெரிக்காவுக்கு போக போறேன் என்று மீண்டும் அவளை கட்டி கொண்டாள். ராதிகா சற்று அதிர்ந்து போனாள். என்னம்மா சொல்ற? அமெரிக்காக்கா? ஆமாம்மா, போன வாரம் எங்க ஹோட்டலுக்கு முக்கியமான விஐபிங்க வந்தாங்கன்னு சொன்ன இல்ல? ஆமா என்பது போல் தலையை ஆட்டினாள். அவங்களுக்கு நான் தான் அந்த 2 நாளும் புது புது டிஷ்ஷா செஞ்சு அசத்தினேன். அதை சாப்பிட்டுட்டு உடனே அவங்க என்ன ரொம்ப பாராட்டினாங்க. அமெரிக்கால இருக்கிற அவங்க ஹோட்டலுக்கு சீஃப் ஷெஃபா என்ன வர சொல்லிட்டாங்க. மாசம் எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 5 லட்சம். தங்க வீடு, போக வர காரு எல்லாம் அவங்களே கொடுத்துடுவாங்களாம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம கண்ணன் சார் தான். அவர் சொல்லி கொடுத்த டிஷ்ஷை தான் நான் அன்னைக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். நியாயமா அவருக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கணும். ஆனா அவரு பெருந்தன்மையா எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு. சரிம்மா, நீ திரும்பவும் எப்ப இங்க வருவ? தெரியலம்மா. முதல் 3 வருஷம்தான் அக்ரிமெண்ட். அப்புறம் எப்படின்னு தெரியல. ஒருவேளை அங்கேயே கூட செட்டில் ஆகுற மாதிரி இருக்கலாம். சரிம்மா, நான் வெளியில போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன் இருங்க என்று வெளியே ஓடினாள். ராதிகா அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது. இவதான் உலகன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போக போறேன்றத அவ எவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்றா. அப்ப என்னை விட அவளுக்கு அமெரிக்கா வாழ்க்கை தான் முக்கியமா? நம்ம அம்மா தனியா இங்க என்ன பண்ணுவா, என்ன ஆவான்னு யோசிக்கலையா அவ?
இவளுக்காகத்தானே நான் ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சி இவளை படிக்க வச்சேன். இந்த வீட்டை வாங்கினேன். குழந்தைக்கு அப்பா இல்லாத ஏக்கம் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணனே. ஆனா இவ ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி நினைக்காம அவ வாழ்க்கை தான் முக்கியம்னு போறாளே என்று ஓவென முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். 10 நாட்கள் சென்றது. ராதிகா இப்பொழுதெல்லாம் எதையோ பறி கொடுத்தது போல் அமைதியாகவே இருந்தாள். ஏதோ யோசனையே செய்து கொண்டிருந்தாள். அவள் மனது தவித்துக் கொண்டிருந்தது. அன்று பிரதீபா வெளியே சென்றதும் கதவை கூட தாழ் போடாமல் அமைதியாக சோஃபாவில் படுத்துக் கொண்டிருந்தாள். காலின் பில் சத்தம் கேட்டதும் பட்டனை எழுந்தவள் வெளியே எட்டி பார்த்தாள். கண்ணன் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் சில பாத்திரங்கள் இருந்தன. வாங்க என்று மெதுவாக அழைத்தாள். அவள் அழுது வீங்கிய முகத்தை பார்த்த கண்ணன், என்னம்மா, என்னாச்சு? கதவை கூட சாத்தாம படுத்துட்டு இருக்கிற? சரி, இந்தா, அன்னைக்கு பிரதீபா டிஃபன் கொடுத்த பாக்ஸ் திரும்ப அவ கொண்டு போகவே இல்லை. நானும் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. ஆமா, இன்னைக்கு சண்டே தானே, பிரதீபா எங்க போனா என்று சுற்றி பார்த்தார். அவ வெளியில போயிருக்கா. ஓ அப்படியா, சரிம்மா, நான் வரேன் என்று திரும்பியவர், ராதிகா, நானும் உன்னை ஒரு வாரமா போகும்போதும் வரும்போதும் பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏன் ரொம்ப டல்லா இருக்கிற? உடம்புக்கு ஏதாவது என்று அவர் முடிப்பதற்குள் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு ஓவென அழ ஆரம்பித்தாள் ராதிகா. ராதிகா, ராதிகா, என்னம்மா இது? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழற? இங்க பாரு, நீ முதல்ல இப்படி உட்காரு என்று அவளை மெதுவாக சோஃபாவில் அமர வைத்து விட்டு கடகடவென ஃப்ரிட்ஜில் இருந்த தண்ணீரை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்து குடிக்க வைத்தார். அவள் குடித்து முடித்ததும் சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். எதிரில் இருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்து கொண்ட கண்ணன் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தார். ராதிகா, இப்ப சொல்லு, என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அழற? என் நிலைமை நினைச்சு அழறன் கண்ணன். சின்ன வயசுல இருந்து எல்லாத்துலயுமே நான் தோத்துட்டு இருக்கிறேன். நான் பாசம் வச்ச எல்லாருமே என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா என் பொண்ணு என்னை ஏமாத்திட்டா. என்னம்மா சொல்ற? எங்க அப்பா அம்மா, என் வீட்டுக்காரு, சொந்தம் வந்தன்னு யாருமே வேண்டாம், என் பொண்ணு மட்டும் எனக்கு போதுன்னு வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தேன். யார் என்னை கைவிட்டாலும் அவ என்னை விடமாட்டா. என்னை பத்தி தான் அவ யோசிப்பா. அவளுக்காக நான் வாழ்ந்தது போல எனக்காகவே அவ யோசிப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப என்ன அவ தனியா விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போக போறாளாம். அங்கே செட்டில் ஆக போறாளாம். அப்புறம் நான் என்ன ஆவேன்? சொல்லுங்க கண்ணன், நான் என்ன ஆவேன்? அவளை பத்தியே எல்லாம் யோசிச்சு முடிவு எடுத்தவ இந்த அம்மாவை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தால பாருங்க என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள். ராதிகா, பிரதீபா புத்திசாலி பொண்ணு. நீ அவளை தப்பா நினைக்காத. அவ உன் மேல உயிரே வச்சிட்டு இருக்கிறா. நீ அவகிட்ட பேசு, மனசு திறந்து பேசு. கண்டிப்பா அவ உன்னை பத்தி ஏதோ ஒரு முடிவை எடுத்து. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னை நீயே வருத்திக்காத. நாம இப்ப பக்குவப்பட்ட வயசுல இருக்கோம். நாம தான் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து நடந்துக்கணும். எதையும் எடுத்தமா கௌத்தமான செய்யற வயசு இல்லை நமக்கு. கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. அப்ப நான் கிளம்புறம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று வெளியே சென்றார். அவர் கூறிய வார்த்தைகள் அவள் புண்பட்ட மனதிற்கு சற்று ஆறுதலை அளித்தது. இவரோட பேச்சு எவ்வளோ ஆறுதலா இருக்கு. சின்ன வயசுல ஏதோ ஒரு வேகத்திலையும் கோவத்திலையும் நாம தனிமையில ஓட்டிட்டோம். ஆனா இந்த வயசுல நம்மளால அப்படி ஓட முடியல. உடம்பு மனசு எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு. இப்ப அதுக்கு தன்னை தேத்திக்கிற சக்தி கூட குறைஞ்சி போச்சு. இப்படி ஒரு மனுஷன் கூட இருக்கும் போது, ஆறுதல் சொல்லும் போது எப்படி நிம்மதியா இருக்கு, தைரியமா இருக்கு என்று பெருமூச்சு விட்டாள். ஒரு வாரம் சென்றது. ராதிகா அமைதியாகவே தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். பிரதீபாவும் அமெரிக்காவுக்கு செல்வதற்கான வேலைகளை ஜோராக பார்த்து கொண்டிருக்க அந்த நாளும் வந்தது. அன்று பிரதீபா அவசரமாக உள்ளே வந்தாள். தான் வாங்கி வந்த துணிகளை எல்லாம் எடுத்து பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தாள். உள்ளிருந்து அவளது துணிகள், அவளது பாஸ்போர்ட் அனைத்தும் கொண்டு வந்து பேக்கில் வைத்தாள். இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் ராதிகா. மறுநாள் காலை கடகடவென கிளம்பிய பிரதீபா சாமான்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு கால் டாக்ஸிக்கு புக் செய்தாள். சற்று நேரத்தில் கார் வந்ததும் சாமான்களை அதில் ஏற்றிவிட்டு தனது தாய் அழைத்து கொண்டு புறப்பட்டாள். ராதிகா அமைதியாக பிரதீபாவின் அருகில் அமர்ந்திருந்தாள். அவள் மனது துடித்து கொண்டிருந்தது. பிரதீபாவை ஏக்கமாக பார்த்தாள். ஆனால் பிரதீபா செல்போனில் யாருக்கோ மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்க அவள் சற்றும் அவளை கண்டு கொள்ளவில்லை.
ஏர்போர்ட் வந்ததும் அங்கிருந்த இருக்கையில் இருவரும் அமர்ந்தனர். பிரதீபா உள்ளே சென்று அனைத்தும் விசாரித்து விட்டு வர ராதிகா அவளையே பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள். அம்மா, இன்னும் டைம் இருக்கு, நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று கேட்டுக்கொண்டு தனது தாயின் அருகில் வந்து அமர்ந்தாள் பிரதீபா. கொஞ்சம் விஷயம் இருந்தா வாங்கி கொடுத்துட்டு போமா, சந்தோஷமா போயிடுறேன். நீ இந்த நாட்டை விட்டு போறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் என்றாள். பிரதீபா அமைதியாக சிரித்தாள். என்னம்மா, நான் துடிக்கிறது உனக்கு சிரிப்பா இருக்கா என்று விரக்தியாக கேட்டாள் ராதிகா. அம்மா, என்ன இது, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படின்னு நான் அலறுவேன்னு நீங்க நினைச்சீங்களா? நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுதான் சிரிச்சேன். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் ராதிகா. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்களை பத்தி யோசிக்காம உங்களுக்கு துணையா இல்லாம நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு போறேன்னு தானே உங்க கோபம்? அதை என்கிட்ட கேட்க நீங்க துடிச்சிட்டு இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, நீங்க எனக்காகவே வாழ்ந்தீங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை சுத்தி ஒரு முள்வெளியை போட்டுக்கிட்டு அதுல உங்களையும் காத்துக்கிட்டு என்னையும் பத்திரமா பார்த்துக்க நீங்க என்ன அவஸ்தைப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ஒவ்வொரு துடிப்பையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்படி எனக்காகவே வாழ்ந்து என்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்த என் அம்மாவை பத்தி நான் யோசிக்காம இருப்பேனா? இதுவரை எனக்காக வாழ்ந்த என் அம்மா இனி அவங்களுக்காக ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நான் யோசிக்காம இருப்பேனா? அம்மா, நான் வளர்ந்துட்டேன். என் சொந்த காலில் நிக்க நீங்க எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க. போதும்மா, இனிமேலும் நீங்க உங்க வாழ்க்கைய வாழுங்க. சின்ன வயசுல நீங்க இழந்த வாழ்க்கைய வாழுங்க, உங்களுக்கு ஏத்த துணையோட என்றாள். பிரதீபா, என்ன சொல்ற? அம்மா, கண்ணன் சாரை பத்தின விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். பிரதீபா, அம்மா, அன்னைக்கு நீங்க கண்ணன் சார் வீட்டுல இருந்து அழுதுகிட்டே வந்ததும் நான் ஒன்னும் புரியாம அவரை போய் பார்த்தேன். அப்பதான் அவர் என்கிட்ட உங்க சின்ன வயசு வாழ்க்கை காதலை பத்தி சொன்னாரு. பிரதீபா, அதெல்லாம் அது அவள் தடுமாற. அம்மா, எதுக்காக சங்கடப்படுறீங்க? இதுல என்ன இருக்கு? உங்களை பத்தி எனக்கு தெரியும். அவரும் நல்ல மனுஷன். பாவம், அவருக்கும் இப்ப யாரும் இல்லை. உங்களுக்கும் இந்த வயசுல ஒரு துணை கட்டாயம் தேவை. நீங்க சின்ன வயசுல உங்க குடும்ப சூழ்நிலையாலையும் உங்க கடமைகளாலையும் பிரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப கடமெல்லாம் முடிச்சிட்டு இப்ப தனிமையில தவிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் இனி வாழ்க்கையில ஒன்னா பயணம் செய்யணும். இந்த துணை ஒரு நல்ல துணை, ஒரு நண்பனின் துணை. இதுல காமம் இல்லை, ஆனா காதல் இருக்கும். இதுல எதிர்பார்ப்பு இல்லை, ஆனா ஆறுதல் இருக்கும். உங்க உணர்வுகள், உங்க சந்தோஷங்களை எல்லாம் பகிர்ந்துக்க ஒரு சமகால நண்பன் ஒருத்தர் உங்களுக்கு தேவை. அது கண்ணன் சார் தான். அவரால் தான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல துணையை கொடுக்க முடியும். சார், இங்க வாங்க என்று சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த கண்ணனை கையை காட்டி அழைத்தாள். ராதிகா ஆவலாக அவரை பார்க்க அமைதியாக அங்கு வந்த கண்ணன், ராதிகா, பிரதீபா போன வாரம் வீட்டுக்கு வந்திருந்தா. அப்பதான் உன்னை பத்தி அவ என்கிட்ட எல்லாம் சொன்னா. சின்ன வயசுல தொலைஞ்சி போன எங்க அம்மாவோட வாழ்க்கை சந்தோஷம் எல்லாம் திரும்ப ஒன்னு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க ஆசைப்படுறேன். நீங்க அதுக்கு சம்மதிக்கணும்னு கேட்டா. நான் உன் சம்மதத்தை கேட்க சொன்னேன். அதுதான். அம்மா, கண்ணன் சார் கிட்ட நான் பழகும் போது எனக்கே தெரியாம அவர் மேல ஒரு பாசம் ஏற்பட்டது. அது சாதாரண பாசம் இல்லை, ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் இருக்கிற பாசம்தான்ன்றது அப்ப எனக்கு தோணுச்சு. நான் அவரை அப்படிதான் பார்த்தேன். இனியும் அப்படியே வாழ்நாள் புறா பார்க்க ஆசைப்படுறேன். இத்தனை நாள் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன்னா, உங்க மனசுல இன்னமும் இவர் இருக்காரா, இவரை நீங்க இப்ப ஏத்துக்கிற மனநிலைமையில இருக்கீங்களான்னு தெரியாம நானா எதுவும் முடிவெடுக்க கூடாதுன்னு தான் தயங்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் உங்க பீரோல இவர் உங்களுக்கு எழுதின காதல் கடிதங்கள் எல்லாம் நான் எதேச்சியா பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் இன்னும் உங்க மனசுல இருக்காருன்னு. அப்புறம்தான் எனக்கு தைரியம் வந்தது. அதுக்கப்புறம்தான் நான் சார் கிட்ட போய் கேட்டேன். அம்மா, இனிமேல உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க, தனியா விலகி போகாதீங்க, சரின்னு சொல்லுங்கம்மா என்றவள் கைகளை பிடித்து கொண்டாள். ராதிகா அவளை கட்டி கொண்டு ஓவென கதறினாள். என் பொண்ணு என்னை பத்தி யோசிக்க மாட்டேன்றா. அவ சுயநலமா என்ன உதறி தள்ளிட்டு போறான்னு நான் உன்னை தப்பா நினைச்சு வேதனைப்பட்டேன். ஆனா நீ என்னை பத்தி மட்டும்தான் இத்தனை வருஷம் யோசிச்சிருக்கன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. நான் உனக்கு தாயா இருந்து என் கடமைய செஞ்சேன். ஆனா நீ எனக்கு ஒரு தோழியா இருந்து எனக்கானதை செய்யற. உன்னை மகளா அடைய நான் கொடுத்து வச்சிருக்கணும்.
என்று அவளை வாரி அணைத்தாள். சரி அம்மா, அப்பா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இருங்க. தினமும் 2 பேரும் எனக்கு வீடியோ கால் போட்டுடணும், சரியா என்று அவர்களிடம் இருந்து அவள் விடைபெற அவளை சந்தோஷமாக வழி அனுப்பிவிட்டு திரும்பிய இருவரும் வெளியே நடந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறு பிள்ளை ராதிகாவின் மீது ஓடி வந்து இடிக்க ராதிகா சற்று தடுமாறி போனாள். டக்கென கண்ணன் அவளை தாங்கி பிடித்தார். பின்னர் அவளது கையை மெதுவாக பிடித்து கொண்டு அவர் நடக்க அவர் பிடியில் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தாள் ராதிகா. இத்துடன் மகளே என் தோழியானாள் கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.